வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேன்வாஸ் விண்டோ ஆர்ட் சேனல். நான் இளையராஜா தர்மலிங்கம். நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்த ப்ராக்டிஸிங் ஸ்கிரிபிளிங் அப்படிங்கிற வீடியோ டியூட்டோரியலில் என்னோடய நண்பர்கிட்ட காமிச்சேன். அவர் சொன்னார், சார் நீங்கள் பல வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இதே தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கிறுக்குனாலே அது ஒரு படமாக தெரியும், ஆனால் எங்களால் ஒரு கோடு கூட போட முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சிந்தித்தேன், பசியோடு இருக்கிறவனுக்கு ஒருவேளை சோறு போடுறதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போது அடுத்த லெசனை ஆரம்பிச்சிருக்கேன். ஓவியம் ஒரு மொழி அப்படின்னு சொன்னோம். எந்த மொழியாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது எழுத்துக்கள். அதுபோல் படம் வரைகிறதுக்கு கோடு என்பது முதல் எழுத்து. கோட்டிற்கு முன்னால் புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஓவியம் வரைகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிற கோடுகளை எப்படி செம்மையாக பயிற்சி பண்ணுறதுன்னா கைகளுக்கு எப்படி அந்த பயிற்சி கொடுக்கறது. ஏன்னா நம்ம படம் மைண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு நிலையில் நடக்குது. இந்த கைகளுக்கு செம்மையான ஒரு பயிற்சியை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதைத்தான் வரையணும், இதைத்தான் பயிற்சி செய்யணும் அப்படின்ற எந்த வரைமுறையும் நம்ம வச்சுக்கல. நம்மளுடைய நோக்கம் இப்போது எந்த உருவத்தையும் வரைகிறதில்ல, கைக்கு மிகச்சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுக்கறது. அது மட்டும் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். என்ன வேணால் வரையலாம் நண்பர்களே. உங்கள் கண்ணு முன்னால் பார்க்கக்கூடிய, இல்லை நீங்கள் மனக்கண்ணில் பார்க்கக்கூடிய எந்த விஷயத்த வேணால் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு வழி, கோடுகளை பரிச்சயப்படுத்துறதுக்கான ஒரு வழி. ஒரு முறை பிக்காசோ கிட்ட ஒருத்தர் நான் படம் வரைய கற்றுக்கணுங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவரும் பல ப்ராக்டிஸை கொடுத்துருக்காரு. வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தார். அடுத்த நாள் திரும்பி வந்தார். திரும்பி வந்துட்டு, பிக்காசோ, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் நீங்கள் வரைகிற மாதிரி வரைய முடியல. நான் என்னமோ நினைக்கிறேன், நீங்கள் வச்சிருக்கிற அந்த பென்சிலில் தான் ஏதோ ரகசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு அந்த பென்சிலை கொடுத்தீங்கன்னா நான் ஏதோ வரைஞ்சி பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொன்னார். பிக்காசோவுக்கு அழுவதா சிரிப்பதான்னு தெரியல. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு வழிமுறை, இது தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். சரி, இப்போது இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.